மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜூபிட்டர் 110 நியூ மாடலில் வந்து பார்க்க போகிறோம். 110ல் வந்துட்டு உங்களுக்கு 4 வேரியன்ட் இருக்குது. 4 வேரியண்ட்டில் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற வேரியன்ட் வந்து என்னன்னா 3வது வேரியன்ட். இதில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும், ப்ளஸ் ட்ரம் பிரேக் இருக்கும். இதான் வந்து உங்களுக்கு 3வது மாடல். இதில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு 12 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்துட்டு 12 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு ட்ரம் பிரேக் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் வந்துட்டு எஸ்ஐபி சிங்கர்னைஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிங்கிள் பிரேக் அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு டபுள் பிரேக்குமே அப்ளை பண்ணும். ஈவனாக வந்து அப்ளை ஆகிறனால நீங்கள் ரோட்டில் போய் சடனாக பிரேக் அடிக்கிறப்ப உங்களுக்கு ஸ்கிட்டாது வராது. இந்த பாடி பேர் வந்து மெட்டல் மேக்ஸ் பாடின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் முன்னாடி வந்துட்டு டிஆர்எல் எல்இடி ஹெட் லேம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க, யூ ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க முன்னாடி. இது டே டைம்லையுமே வந்து உங்களுக்கு பகலில் வந்து லைட் எரியும். இதில் அந்த பிளாக் கலராக இருக்கிறது பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷிங் சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். வண்டியில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு டிஆர்எல் எல்இடி ஹெட் லேம்ப் வந்து முன்னாடி கொடுத்துருப்பாங்க. இது டே டைம்லையுமே வந்து லைட் எரியும். இந்த லைட்டு வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வண்டியை நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணி வண்டியை சடனாக ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த லைட்டு வந்து எரியும். 20 செகண்டுக்கு வந்து எரியும். இப்போ ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். இப்போ எதனால லைட் எரியலாம், உங்களுக்கு இன்ஜின் ஹீட்டாக இருந்தோம்னா நீங்கள் வண்டியை நிப்பாட்டி நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிற வரைக்குமே அந்த லைட்டு எரியும். இன்ஜின் அதுக்கு வந்து ஹீட் ஆயிருந்துருக்கணும். முன்னாடியுமே வந்துட்டு உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எல்இடியில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்இடியில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஸ்டைலிஷாகவும் இருக்கும். இதில் வந்துட்டு இந்த இண்டிகேட்டர் சுவிட்சை வந்துட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் 3 செகண்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்க்கிங் லேம்ப் போடும். 4 சைடுமே வந்துட்டு இந்த இண்டிகேட்டர் இது வந்து அசார்ட் மணி எரியும். இதோட ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு எப்போ ஆக்டிவேஷன் ஆகும்னா, நீங்கள் ரோட்டில் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் சடனாக பிரேக் அடிச்சிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு 4 சைடு எரியும். அப்போ உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க பார்த்துட்டு ஒதுங்கிடுவாங்க. இதில் டிஸ்பிளே வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இது பேரில் வந்துட்டு எஸ்எக்சி ஸ்மார்ட் கனெக்ட்டுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். மொபைல் கனெக்டிவிட்டி வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸ் ஆப் ஏற்றி தருவாங்க. அதில் வந்துட்டு உங்கள் நம்பரு வண்டி நம்பர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் மொபைல் என்ன டைம் இருக்குது எல்லாமே இதில் வந்துடும். இதில் வந்துட்டு ட்ரிப்பு ஏ ட்ரிப்பு பின்னு வரும். ட்ரிப்பு ஏன்னா என்னதுன்னா காலையிலேருந்து நைட் வரை எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். ட்ரிப்பு பின்னா ஒரு வாரம் ஃபுல்லாக எவ்வளோ ஓட்டிருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். டிஸ்டன்ஸ் டு எம்டி இருக்கிற பெட்ரோலுக்கு என் வண்டியில் எத்தனை கிலோமீட்டர் முன்னே என்னால் போக முடியும் அது நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு இதில் வந்துட்டு டேங்க் கெப்பாசிட்டி வந்துட்டு 5.1 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு 1.5 வந்தாலே வந்துட்டு இங்கே அந்த ரிசர்வ் சிம்பிள் வந்து எரியும். மேக்ஸிமம் இந்த ரெட் கலர் வந்து நீங்கள் பிளிங்காக விடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா வண்டியில் வந்து எப்பயுமே ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் வந்து எப்பயுமே வண்டியில் வந்து வச்சுருக்கணும். அது மாதிரி இதில் வந்துட்டு இந்த பேட்டரியில் வந்துட்டு உங்களுக்கு 12 வோல்ட் பேட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. வண்டியில் வந்துட்டு பேட்டரியில் சார்ஜ் இல்லாட்டி அந்த இடத்துல அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் மாதிரி வந்து உங்களுக்கு எரியும். இப்போ சார்ஜ் ஃபுல்லாக இருக்கிறனால உங்களுக்கு எதுவும் எரியல. அது மாதிரி இந்த சிம்பிள் பைப் சிம்பிள் வந்து எதனால எரியும்னா இன்ஜின் ஸ்விட்சும்பாங்க. அது இப்போ சப்போஸ் உங்கள் வண்டியில் வந்துட்டு ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னா அந்த லைட் எரியும். இப்போ ஐடியலாக இருக்கிறப்ப அந்த லைட் எரியும். நீங்கள் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆஃப் ஆயிடணும். அப்படி ஆஃப் ஆகலைன்னா நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் நேராக வந்து ஷோரூமில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் வந்துட்டு அசார்ட் லேம்ப் இது கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இந்த சுவிட்ச் வந்து நீங்கள் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம்னா டிராஃபிக் சிக்னலு இல்லாட்டி ரயில்வே கேட்டு இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நின்று பேசிகிட்டு இருக்கப்போ இந்த சுவிட்சை போட்டிங்கன்னா 15 செகண்ட்ஸில் வந்து வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ ஆஃப் ஆகாது. அதுக்கு வந்து ஆஃப் ஆகிறதுக்கு வந்து என்ன ரீசன்னா இன்ஜின் வந்து ஹீட் ஆயிருந்துருக்கணும். இதுக்குமே இன்ஜின் ஹீட்டாக இருந்தாலும் இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேஷன் வந்து ஆகும். முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லெக் ஸ்பேஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. 340 mm கொடுத்துருக்கனால காலை வந்து நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சு வண்டி ஓட்டிக்கலாம். முன்னாடி வந்து 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னலாக யூஎஸ்பி சார்ஜரும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜருமே வந்துட்டு 3வது மாடல் 4வது மாடலில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் மெயின் பெனிஃபிட் என்னன்னா பெட்ரோல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்துடும். அதனால் வண்டி விட்டு அடிக்கடி இறங்க தேவை இருக்காது. உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்து இது கொடுத்துருப்பாங்க லாக் செட்டு. ரெண்டாவது வந்து சீட் லென்த் வந்து 756 mm கொடுத்துருப்பாங்க. லார்ஜர் சீட்டாக இருக்கும். மிச்சம் எந்த வண்டியிலையும் இருக்காது இந்த அளவுக்கு லென்த்து. இதில் 3 பேர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக உட்காந்து இந்த வண்டியை ஓட்டிக்கலாம். நீங்கள் இதோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்னா 32 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 2 ஆஃப் சைஸ் ஹெல்மெட்டு, ஆஃபீஸ் பேக்கு, லஞ்ச் பேக்கு, மார்க்கெட் போனீங்கன்னா திங்ஸ் எல்லாமே நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் முன்னாடி காலை வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக வச்சு உட்காந்துக்கலாம். இதோட பவர் வந்து எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 7.8 கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் வந்து எவ்வளோன்னா 9.2 கொடுத்துருக்காங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தரையிலேருந்து இந்த உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 163 mm இருக்கிறனால நீங்கள் எவ்வளோ பெரிய மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்பையும் வந்துட்டு உங்களுக்கு அடியில் உரசாது. முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப ஷோல்டர் பெயின் வராது. பின்னாடி வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் இருக்கிறனால நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப பேக் பெயின் குறுக்கு வலி வந்து உங்களுக்கு வராது.
இதோட வீல் பேஸ் 2 வீலுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ இருக்கும்னா 1275 mm இருக்கிறனால நீங்கள் லாங் டிராவல் போகிறப்ப இல்லை முன்னாடி ஏதாவது இது வச்சு போகிறப்ப வந்துட்டு வண்டியை வளைக்கிறப்பயே வந்துட்டு உங்களுக்கு வண்டி வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த மாடலில் வந்துட்டு உங்களுக்கு இன்ஜின் வந்து சென்டராக கொடுத்துருப்பாங்க. மிச்ச வேரியண்ட்ல வந்துட்டு இன்ஜின் ரைட் சைடு இருக்கும் இல்லை லெஃப்ட் சைடு இருக்கும். அப்போ உட்காந்துட்டு ஓட்டுறப்ப இங்கிட்டு வண்டி சாயலாம் இல்லை அங்கிட்டு சாயலாம். இதில் வந்துட்டு சென்டராக இருக்கிறனால வண்டி உங்களுக்கு வந்து ஈவனாக பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். இந்த மாடலில் வந்துட்டு உங்களுக்கு 3 கலர் வரும். என்னென்ன கலர் வரும்னா டான் ப்ளூ வரும், ஸ்டெர்லைட் ப்ளூ வரும், காப்பர் மேட் வந்து வரும். தேங்க்யூ.